4 காம்பு தெளிவா இருக்குது. எல்லாம் மடி கூச்சுன்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. இதெல்லாம் 10 நிமிஷத்துல கறந்து போடலாங்க. இந்த சிங்கிள் மாடு வந்து எந்த ஊருக்கு எடுத்திருக்கீங்க? சிங்கிள் மாடு நம்ம கிருஷ்ணகிரி எடுத்திருக்கீங்கன்னா ஆல்ரெடி 2 மாடு எடுத்து கட்டியிருக்குங்க. இதோட சேர்த்து 3 மாடுங்கண்ணா. 2 சென மாடு 1 குட்டி மாடுங்க. ஓகே ஓகேண்ணா. ஆமா. எத்தனை லாக்டேஷன்னா? இது உங்களுக்கு ஒரு செகண்ட் லாக்டேஷன். 6 பல்ல இருந்து முளைச்சு வருதுங்க. செகண்ட் லாக்டேஷனுங்க. ஓகே ஓகேண்ணா. எப்போ போட்டுச்சு குட்டி? இது என்னன்னா குட்டி எப்போ போட்டுச்சுண்ணா? குட்டி போட்டு 1 வாரம் ஆகுதுங்கண்ணா. ஒரு 6-7 நாள், ஒரு 5 நாள் டைம் இருக்குதுங்கண்ணா. ஒரு 6 நாள் ஆயிடுச்சுங்க. சொன்னது வந்து 25 லிட்டர் கன்ஃபார்ம் கறக்குதுன்னாங்க. நம்ம தெரிஞ்ச ஆளுகிட்ட தான் எடுத்துருக்கிறோம். ஏன்னா நம்ம குட்டி மாடு எடுக்கிறது இல்லைங்க. மேக்சிமம் குட்டி மாடு நம்ம எடுக்கிறது இருந்தா கொஞ்சம் தெரிஞ்ச ஆளுகிட்ட மட்டும் தான் எடுப்போம். அதனால வந்து அவர் சொல்லியிருக்காரு ஒரு 25 லிட்டர் சொல்லியிருக்காரு. நாம சொல்றத ஒரு 22 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்க. 22 லிட்டர் கொடுக்குறீங்க? ஆமா. ஓகேண்ணா. இதெல்லாம் வந்து ஃபார்ம் டைப் தான் செட் ஆகும். ஃபார்முக்கு தான் செட் ஆகும் சக்தி. ஒரு வீட்டு தேவைகளை அவ்வளவு பெரிய மாடல வச்சு பராமரிக்கிறது கொஞ்சம் அனுபவத்துல இருந்தா மட்டும் தான் பராமரிக்கணுங்க. இல்லனா வந்து நம்ம ஒரு பெரிய ஃபார்முக்கு கொண்டு போலாங்கண்ணா. அவங்க கொண்டு போறது ஒரு பெரிய ஃபார்முக்குங்க. அந்த 2 மாடு சேர்த்து இது கூட 3 கொண்டு போறாருங்க. அது 2மே பெரிய மாடை தான் எடுத்தாரு. அந்த 2 மாடு ஒவ்வொரு மாட்டுக்கு 2 மாட்டுக்கு சமங்க. இதுவும் HFல 2 மாட்டுக்கு சமங்க. இது HFல ஒரு டீசல் டைப்புங்க. இது ABS செமன் தாங்க. நல்ல காம்பு இடைவெளி பாருங்க. அரடி கேப் இருக்குது. நல்லா பாருங்க. வேற எப்படி உழுது பாருங்க பீரு. ஓகே ஓகே. எப்படி உழுது பாருங்க. சோ மிஷினுக்கு போடலாம், கையில போட்டுக்கலாம், கையிலயும் கறந்துக்கலாம். தெளிவான மாடுங்க. இப்ப இந்த மாதிரி வந்து குட்டி மாடு வந்து எடுக்கிறோம்னா எப்படி நான் செலக்ட் பண்ணேன்? ஏன்னா அது வந்து குட்டி மாடு எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆமா, குட்டி மாடு பொறுத்த வரைக்கும் 4 காம்பு செக் பண்ணிக்கலுங்க. அதே மாதிரி வந்து நமக்கு அந்த அழுக்கு போட்டுச்சா, அந்த நஞ்சு கொடி போட்டுச்சான்னு பாக்கணுங்க. அதாவது நம்ம இளங்கரவையா இருந்தா நம்ம கரெக்டா செக் பண்ணிக்கலாங்கண்ணா. ஒரு முத்தன கரவையா பார்த்து எடுக்கிறதா 1 வாரத்துக்கு மேல டைம் இருக்கிறத பார்த்து எடுக்கணுங்க. அப்பதான் அந்த நஞ்சு கொடி போடலனால நமக்கு தெளிவா காட்டி கொடுத்துருங்க. நஞ்சு கொடி போட்டிருக்காதுங்க. ஆனா சீம்பால் மாடா இருந்தா ஒரு 4 நாளைக்கு நஞ்சு கொடி போடலனா கூட அது ஆரோக்கியமாவே இருக்குங்க. ஆனா வந்து 1 வாரம், ஒரு 15-10 நாளைக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நஞ்சு கொடி போடலாம், அது சீ ஒலி ஆரம்பிச்சிருங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாங்க. ஒரு கண்ணு மாடு. ஆமா சக்தி. கண்ணு மாடை நம்ம பாக்குறப்ப மெயினா வந்து 4 காம்பு பாத்துக்கணும். மடியில வந்து எதனா கட்டி இருக்குதான்னு பாத்துக்கணும். எத்தனை நாள் கண்ணு போட்டிருக்குதுன்னு பாக்கணும். அதே மாதிரி ஓரமடியா நல்ல மடியான்னு செக் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நமக்கு வந்து அழுக்கு போட்டுருச்சா இல்லைன்னு பார்க்கணும். நெஞ்சு கொடி தெளிவா போட்டுருச்சான்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்து நல்ல தெளிவான மாடுங்க. இப்ப நம்ம எடுத்துக்கிறது கர்நாடகா மாடியில சிந்தாமணி மார்க்கெட்லங்க. இது கண்ணு மாடு நம்ம இந்த வாரம் 1 தான் எடுத்துருக்கிறோம். இந்த கண்ணு மாடு 25 லிட்டர் அவர் கேரண்டி சொல்லி கொடுத்தாருங்க. நாம சொல்லி கொடுக்கறது 22 லிட்டர் சொல்லி கொடுக்குறேங்கண்ணா. ஏன் நீங்க 3 லிட்டர் கம்மியா சொல்லின்னு கேட்டானா அந்த கிளைமேட்டுக்கு போய் அடாப்ஷன் ஆகிறதுக்காக நான் 3 லிட்டர் கம்மியா சொல்லி கொடுக்குறேங்கண்ணா. நம்ம தெரிஞ்சாளுக்கிட்ட மட்டும் தான் கண்ணு மாடு எடுப்போம். அவர் 25 லிட்டர் கம்பல்சரி கேரண்டி உத்தரவாதம் சொல்லி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் நம்ம 3 லிட்டர் கம்மியா தான் சொல்லி கொடுக்குறோம். இது நல்லா பெரிய மாடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 அடி லென்த்துங்க. நல்லா மாடு அகல கட்டு, கண்ணு போட்டு கூட மாடு பாருங்க சென மாடு மாதிரியே இருக்குது. நல்லா மூஞ்சி டைப்புங்க. இப்ப வந்து என்ன விலையில எடுக்கலாம்னா? ஆனா இங்க சிந்தாமணி மார்க்கெட் பெரிய மாடு, ஒரு பெரிய மாடா இருந்தா ஒரு 80 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு எடுக்கலாங்கண்ணா. 1 ரூபாய்க்கு மேல வரைக்கும் போகுங்க. ஒரு மீடியமான மாடா இருந்தா ஒரு 60 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு கூட எடுக்கலாங்கண்ணா. ஓகேண்டா. இப்ப சிந்தாமணி வரைக்கும் வேற எந்த சந்தைக்கு போறீங்கன்னா? நம்ம சிந்தாமணி வாரனா ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணிங்கண்ணா. அப்புறம் வந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை காரிமங்கலங்க. அப்புறம் நம்ம ஏலக்கிழமை ஈரோடுங்கண்ணா. இதெல்லாம் நம்ம கண்ணு மாடுல பெரிய மாடா பார்த்து எடுத்துருக்கீங்க பாருங்க. நல்லா மடிக்காம பாருங்க. அந்த 2 மாடு கூட சேர்த்து ஒரு மாடு போதுங்கண்ணா. அப்படியே உங்க போன் நம்பர் சொல்லுங்க. நான் போன் நம்பர் வந்து 99 44 602 603ங்க. நம்ம காரியமங்கலத்துல வியாபாரம் பண்ணிட்டு ப்ராப்பரா அரூருங்க. நம்ம இப்ப எடுத்துங்கிறது கர்நாடகா மாநில சிந்தாமணி மார்க்கெட்டுங்கண்ணா. ஓகே.